பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம். துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்களுடைய நம்பரும் கூட, மூத்த பத்திரிகையாளரும் கூட. திரு துக்ளக் ரமேஷ், திரு ஓபிஎஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? திமுகவும் ஒரு ஆப்ஷன். அவர் முழுமையாக விரும்புவது அதிமுகவில் இணைவதுதான். அதிமுக கூட்டணியில் அல்ல, திரும்பவும் சொல்லுகிறேன், அதிமுகவில் இணைய வேண்டும் என்று அவருடைய முதன்மை விருப்பமாக நேற்று வரை இருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன். அதில் நீங்கள் கூறியது போல ஒரு சிக்கல் இருக்கிறது. கூட்டணியில் இணைத்துக் கொள்ளவே திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் சம்மதிக்கவில்லை என்று எனக்கு வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர் கட்சியிலேயே இணைய வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்று அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது என்றால், அதிமுகவுக்கு எதிராக அவர் தொடுத்துள்ள வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய நெருடலான அம்சம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்தவர்களை மறைந்த முதலமைச்சர் அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அவருக்கு பின் அந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் இருக்கக்கூடிய நம் முன்னாலே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகள். இன்றைக்கு அதிமுகவிலே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்கள் கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதாவை மிக மோசமாக பேசியவர்கள். அப்படிப்பட்டவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்களே இணைத்துக் கொண்டு பொறுப்புகளை வழங்கிய நிலையில் அப்படியெல்லாம் மோசமாக விமர்சிக்காமல் அரசியல் ரீதியாக மட்டுமே விமர்சித்திருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது கௌரவ பிரச்சனை அல்லது ஒரு வரட்டு பிடிவாதம் என்கிற நிலைதான். ஆகவே இப்போது திரு ஓபிஎஸ் பார்க்க மாட்டேன். இப்ப நீங்க இது இல்லைன்னா அவர் ஒரு கட்சி வைத்திருக்காரா, கட்சி தொடங்குறதுக்கான சூழல் இருக்கா? அரசியல ஒருவருடைய வாய்ப்பையும் டிமாண்டையும் அவங்களோட லிவரேஜ் உறுதி செய்யும். ஆனா திரு ஓபிஎஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது பிடிவாதமாக கேட்டு வாங்குவது? நீங்கள் கேட்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படாத பட்சத்தில் கூட்டணியாக அவரை இணைத்துக் கொள்வதற்கு கூட அதிகாரபூர்வமான முறையில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக எனக்கு தகவல் இல்லை. ஆகவே அதிகாரபூர்வமாக அழைப்பு இல்லாத நிலையில் அவருக்கு முன் இருக்கக்கூடிய இதர வாய்ப்புகளை பரிசீலிக்க வேண்டிய தேவைக்கும் கட்டாயத்திற்கும் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கும் நிலையில் தாவேகா ஒரு வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கூட்டணி கட்சியாக இடம்பெற வேண்டும் என்றால் இவர் ஒரு கட்சியாக அதை மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் திமுகவில் இணைய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வந்து இணைவதை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர் மட்டத்திலிருந்து அவருடன் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே அவர் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அடுத்த ஓரிரு தினங்களில் நிச்சயமாக எடுத்து விடுவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதிமுகவின் தலகர்த்தர்களாக விளங்கியவர்கள் திமுக பக்கமும் தாவேகா பக்கமும் போகிற நிலை ஏற்பட்டிருப்பது என்பது அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட்டது போன்ற தோற்றம் இருக்கிறதே தவிர அதை ஒரு வலிமையான அணி என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒருவேளை தாவேகா பக்கம் அவர் போவாரே, ஆனால் அவருக்கு என்ன வடிவத்துல போவார்? அந்த ஐடென்டிட்டி இஷ்யூ இருக்கதானே செய்யுது. தாவேகால இணையவாரா, இல்ல தாவேகாவோட கூட்டணி கட்சி அப்படின்னா உடனே கூட்டணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி சின்னம் கிடைக்கிறதெல்லாம் இந்த 100 நாட்களுக்குள்ள சாத்தியப்படக்கூடிய விஷயம். அதுக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்கு. ஸோ அவருக்கான வாய்ப்புகள் அந்த விண்டோங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா க்ளோஸ் பண்றதை நீங்க நினைக்கிறேன்? நிச்சயமாக அவருக்கு முடிவெடுக்க வேண்டிய சூழல் என்பது மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் தாவேகாவிலும் கூட அவரை மரியாதையோடு வரவேற்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். தாவேகாவோட கூட்டணி கட்சியாவா இல்ல திரு செங்கோட்டையன் போல தாவேகாவையும் சேர்வதா? இரண்டு நிலைகளிலும் அவர் வரவேற்கப்படுகிறார். கூட்டணி கட்சியாகவும் வரவேற்கப்படுகிறார். அதிமுகவினுடைய முன்னோடியாக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் என்கிற முறையில் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள், ஆலோசனை கூறுங்கள் என்கிற அந்த அழைப்போடும் அவருக்கு அழைப்பு இருக்கிறது. அவர் எந்த முடிவெடுக்க போகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக நிச்சயமாக தாவேகா பக்கம் ஒரு கட்சியும் அல்லது ஒரு பிரமுகரும் போகக்கூடாது, அவர்களை எல்லாம் தங்கள் பக்கம் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சாதுரியமான நடவடிக்கை இன்றைய முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் என்று நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவருடைய அணுகுமுறை என்பது அதிமுகவினுடைய அணுகுமுறையை விட மேம்பட்டதாக இருக்கிறது என்றே என்னால் கூற முடியும்.
பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம்.